அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலானுடைய மாதத்தில் இறுதி கட்டத்தில் நாங்கள் எல்லோரும் இணைஞ்சிட்ருக்கோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்ல அமல்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு முதல்ல பாக்கியத்தை தந்தார். தொழுகிறதுக்கு, ஓதுறதுக்கு, நோன்பு நோட்கிறதுக்கு, நல்ல அமல்கள் செய்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு இந்த நோன்பை எங்களுக்கு வாஜிபாக்கி தந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் முதல்ல சுக்குர் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நோன்போடு சேர்த்து நல்ல செலவாத்துக்கள், தஸ்பீகள், நிறைய நல்ல விஷயங்கள் எங்களை செய்கிறதுக்குரிய எங்களை அல்லாஹ் ஆக்கி தந்த அல்லாஹ்வுக்கு முதல்ல நாங்கள் சுக்குர் செய்யணும். அல்லாஹ் என் மீது கொண்ட அன்பு, என் மீது கொண்ட கருணை, என் மீது கொண்ட ஹிதாயத்தின் காரணமாக அல்லாஹ் என்னோட இணைந்து இந்த விதமான பாக்கியங்கள் செய்கிறதுக்கு அல்லாஹ் தான் என்னோட இருந்து செய்விச்சா. நான் செய்யல, அல்லாஹ் தான் என்னோட செய்யும்படி தூண்டினான், நான் செஞ்சிருக்கேன். செய்ய தூண்டின அல்லாஹ்வுக்கு நான் முதல்ல சுக்குர் செய்யணும். ஒரு நோயிலேயோ, ஒரு திடீர் நோய்வாய்ப்பட்டு ஒரு வைத்தியசாலையிலேயோ என்ன இருக்காம ஆஃபியத்தையும் ஷிஃபாவையும் கொடுத்து அல்லாஹ் இந்த ரமலான் எனக்கு வாஜிபாக்கி தந்த அல்லாஹ்வுக்கு நான் முதல்ல சுக்குர் செய்யக்கூடியவராக மாறி நாங்கள் சுக்குர் செய்கிற ஒரு தருவாயை நாங்கள் இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். அதோட நாங்கள் செய்த அமல்கள் முதலாவது நாங்கள் அமல்கள் ஏற்றுக்கொண்டு செய்கிறோம். அதோட அந்த அமல் ஹபூலாக்கப்படுகிறதாங்கிறத நாங்கள் சிந்திக்கணும். அதுதான் இதில் இருக்கிற முக்கியம். நாங்கள் செய்த அமல்கள் செய்து விட்டோம், நிறைய குர்ஆன் ஓதிருக்கோம், நிறைய தொழுதிருக்கோம், நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கோம். இது என்ன முறையில் நான் செய்தேன், இந்த மனநிலை எப்படி இருந்துச்சு, இஹ்லாஸோடு இருந்துச்சா, என்ன எண்ணத்தில் இருந்துச்சு, நான் செய்த அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறானாங்கிற விஷயத்தில் நாங்கள் அதை யோசித்து அதுக்குரிய துஆக்களில் நாங்கள் ஈடுபடணும். இன்னும் இருக்கிறது கொஞ்சம் மணி நேரங்கள் தான். எங்களை ரமலான் விட்டு பிரிந்து கொண்டு சென்ற ஒரு கவலைக்குரிய நிலையில் நாங்கள் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் செய்த அமல்களை இந்த அமல்கள் கபூலாக்கப்பட்டிருக்காங்கிறத நாங்கள் முதல்ல நாங்கள் யோசித்து அதுக்குரிய விஷயங்களில் நாங்கள் ஈடுபட்டு துஆக்களில் ஈடுபட்டு அல்லாஹ்விடம் மன்றிடக்கூடியவர்களாக மாறணும். இந்த உலகத்தில் நாங்கள் இத்தனை விஷயங்களை செய்துவிட்டு பிரதிபலன்களை எதிர்பார்க்கிறோம். ஒரு நல்ல விஷயங்கள் செய்தாலும் சரி, ஒரு உணவை கூட நாங்கள் சமைச்சாலும் சரி, எங்களை பிடித்தவர்களுக்கு கொடுத்து விட்டு இது எப்படி இருக்கிறது, நன்றாக இருக்கிறதா, இதில் சுவை எப்படின்னு அறியும் வரைக்கும் அவங்களோட வாயிலிருந்து ஒரு நல்ல வேர்டு வரை நாங்கள் பதட்டத்தோட பயத்தோடு இருக்கிறோம். அவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல ஹபுலான செய்து வருகிறதா என்று அதே நிலைமையை நாங்கள் இந்த அல்லாஹ்வுக்காக செய்துவிட்டு நாங்கள் விட்டுவிடக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். ஆனால் அல்லாஹ்விடம் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்விட்ட துஆ கேட்கணும். நான் செய்த அமல்கள் என்னை பொருந்திக்கொள் யா ரஹ்மானே. நான் நிறைய அமல்களை இந்த நோன்பு காலத்தில் நான் செய்தேன். அந்த அமல்கள் செய்கிற தருவாயிலே என்னுடைய மனநிலை, என்னுடைய இஹ்லாஸ் என்ன எண்ணத்தில் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலையா அல்லாஹ், என்னோட அமல்கள் என்னை பொருந்திக்கொள் யா ரஹ்மானே. நாங்கள் அல்லாஹ்விட்ட மன்றிடக்கூடியவர்களாக மாறணும். இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபியும் அல்லாஹ் சொன்னதற்காக கஅபாவை முதலாக கட்டப்பட்ட பள்ளி வாயில கட்டினாங்க. கட்டினதுக்கு பிறகு முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ், நீ செய்த அமலை நான் செய்துட்டேன், இதை பொருந்திக் கொள்வாயா, நான் இது என்னென்னத்தோட செய்தோம் எனக்கு தெரியல, இதில் என்னென்ன பிள்ளைகள் இருந்துச்சு எனக்கு தெரியல, நீ அதை பொருந்திக்கொள் ரஹ்மானே என்று அழுதாங்க. அதே போல் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்குள் ஒரு அறைக்குள் இருந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாங்களாம். எதற்காக அழுதுகள் என்று சஹாபாக்கள் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நாம் ரமலான் என்ற விருந்தால் எங்களுடன் வந்துவிட்டு போய்விட்டது. நிறைய நல்ல அமல்கள் செய்த நல்ல பாக்கியங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்தான், செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்தோம், அல்லாஹ் பொருந்தி கொண்டானா இல்லையான்னு நான் நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த இடத்துல சொன்னாங்களாம். நாங்கள் முடிக்கிற தருவாயில் வந்துவிட்டு நாங்கள் கடைசி நேரத்தில் வரைக்கும் இந்த ரமலானை நாங்கள் பூர்த்தி செய்தோம். நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய செய்தோம். இதை நாங்கள் இதோடய மறந்து விடாமல் இன்னும் இருக்கிற இந்த கொஞ்சம் மணி நேரத்துக்குள் இதை நினைவுபடுத்தி அல்லாஹ்ட்ட நாங்கள் மன்னிப்புகளை கேட்டு இதில் இருக்கிற பிழையை பொறுத்து யா ரஹ்மானே, என்னுடைய இந்த நல்ல அமல்களை நீ புரிந்து கொள்ளியா அல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் அழுது அல்லாஹ்வுடன் துஆ கேட்டு நாங்கள் செய்த இந்த நல்ல அமல்களை அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய பாக்கியவாளிகளாக நாங்கள் மாறணும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் முதல்ல எங்களுக்கு இந்த ரமலான பாக்கியமாக அந்த அல்லாஹ்வுக்கு முதல்ல சுக்குர் செய்யணும். அதோட எங்களோட அமல்கள் ஹபுலாக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் இருக்கிற அந்த கொஞ்சம் மணி நேரத்துக்குள் நாங்கள் அல்லாஹ்ட்ட துஆக்களை கேட்டு எங்களோட அமல்களை ஹபுலாக்கக்கூடிய பாக்கியவாளிகளாக நாங்கள் மாறணும் சொல்லி எல்லாம் அல்லாஹ்ட்ட நாங்கள் கேட்கணும். அதோட இந்த முறை ரமலான் எங்களுக்கு வாஜிபாக்கி தந்த அல்லாஹ் அதே போல இன்னும் வர இருக்கின்ற ரமலானுக்கும் எங்களுக்கு நல்ல முறையில் பாக்கியங்களை, நல்ல இபாதத்துக்களை செய்யக்கூடிய பாக்கியங்களை தரணும். இன்னும் எத்தனையோ ரமலானை நாங்கள் சந்திக்கிற ஒரு நல்ல நிலைமை எங்களுக்கு தரணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோம். எல்லாம் அல்லாஹ் உங்களை என்னையும் புரிந்து கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.